ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அபி எஜுகேஷன். நம்ம ஸ்போக்கனில் வாஸ்வேருங்கிற பீவேர்பை நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிள் பாஸ்டில், அதாவது இறந்த காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருந்த நிலையை சொல்லும்போது வாஸ்வேரை நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கான சில சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப்? உங்கள் ட்ரிப் எப்படி இருந்தது? உங்கள் பயணம் எப்படி இருந்தது? வாஸ் யுவர் ட்ரிப் குட்? உங்கள் பயணம் நல்லா இருந்ததா? எஸ், இட் வாஸ், நல்லா இருந்தது. ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? உங்கள் வீக்கெண்ட் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? ஹவ் வேர் யுவர் ஹாலிடேஸ்? உங்கள் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி இருந்தது? சிம்பிள் பாஸ்டில் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வாஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேர் யூஸ் பண்ணணும். யுவர் ஹாலிடேஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட், ஸோ இங்கே வேர் யூஸ் பண்ணணும் நம்ம. ஹவ் வேர் யுவர் ஹாலிடேஸ்? இட் வாஸ் நாட் மை ஃபால்ட். இது என்னோட தப்பு இல்லை. இட் வாஸ் நாட் மை ஃபால்ட். ஹி வாஸ் நாட் தியர். அவர் அங்கில்லை. ஹி வாஸ் நாட் தியர். வி வர் அட் ஹோம் எஸ்டர்டே. நேற்று நாங்கள் வீட்டில் இருந்தோம். வி வர் அட் ஹோம் எஸ்டர்டே. வாஸ் தெர் எ லாட் ஆஃப் டிராஃபிக்? ரொம்ப டிராஃபிக் இருந்ததா? வாஸ் தெர் எ லாட் ஆஃப் டிராஃபிக்? எஸ்டர்டே ஐ வாஸ் வித் ஹிம். நேற்று நான் அவரோட இருந்தேன். மை அங்கிள் வாஸ் எ டாக்டர். என்னோட அங்கிள் டாக்டராக இருந்தார். தேவர் இன் தி டெம்பிள். அவங்க கோயிலில் இருந்தாங்க. ஐ வாஸ் இன் சென்னை லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் நான் சென்னையில் இருந்தேன். வாஸ் த புக் இன்ட்ரெஸ்டிங்? இந்த புக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா? த ஃபுட் வாஸ் டெலிசியஸ். உணவு சுவையாக இருந்தது. ஹி வாஸ் சேட். அவர் சோகமாக இருந்தார். ஷி வாஸ் பிஸி. அவள் பிஸியாக இருந்தா. இட் வாஸ் வெரி டார்க். ரொம்ப இருட்டாக இருந்தது. ஐ வாஸ் சிக் எஸ்டர்டே. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. தேவர் நைஸ் பீப்புள். அவங்க நல்ல பீப்புளாக இருந்தாங்க. ஹி வாஸ் வெரி நாட்டி டியூரிங் சைல்ட்ஹுட். குழந்தை பருவத்தில் ரொம்ப குறும்புத்தனமாக இருந்தாவன். ஹூ வாஸ் தேர் வித் யூ? உங்களோட யார் இருந்தாங்க? இட் வாஸ் ஹாட் எஸ்டர்டே. நேற்று ரொம்ப சூடாக இருந்தது. இட் வாஸ் வெரி கோல்ட் திஸ் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் ரொம்ப குளிராக இருந்தது. ஹிஸ் ரூம் வாஸ் நாட் க்ளீன். அவரோட ரூம் க்ளீனாகவே இல்லை. வெர் யூ அட் ஹோம் எஸ்டர்டே? நீங்கள் நேற்று வீட்டில் இருந்தீங்களா? வெர் யூ அவுட் லாஸ்ட் நைட்? லாஸ்ட் நைட் நீங்கள் வெளியே இருந்தீங்களா? வெர் யூ பிஸி எஸ்டர்டே? நேற்று நீங்கள் பிஸியாக இருந்தீங்களா? வி வர் ஆல் டயர்ட். நாங்கள் எல்லோரும் டயர்டாக இருந்தோம். ஐ வாஸ் பிஸி ஆல் டே எஸ்டர்டே. நேற்று ஃபுல்லாக நான் பிஸியாக இருந்தேன். வாஸ் தெர் எ லாட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அட் தி பார்ட்டி? பார்ட்டியில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்ததா? தெர் வாஸ் எ க்ரௌட் இன் தி டெம்பிள். கோயிலில் கூட்டம் இருந்தது. தேர் வெரிண்ட் எனி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இன் த ஸ்டோர். அந்த கடையில் எந்த ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸும் இல்லை. ஹவு மெனி பீப்புள் வர் தர் இன் தி மீட்டிங்? மீட்டிங்கில் எத்தனை பேர் இருந்தாங்க? 30 people were present in the meeting. மீட்டிங்கில் 30 பேர் இருந்தாங்க. ஹவு மச் மணி வாஸ் தேர் இன் மை பேங்க் அக்கௌண்ட்? என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தது? ஹவு மெனி ஆப்பிள்ஸ் வர் தேர் இன் தி ரெஃப்ரிஜிரேட்டர்? ஃப்ரிட்ஜில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருந்தது? நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சில சென்டென்சஸ் பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸில் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வாஸ் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஐ வாஸ் ஈட்டிங் மை டின்னர் தென். அப்போ நான் டின்னர் சாப்பிட்டே இருந்தேன். ஹி வாஸ் ஸ்டாண்டிங் அட் தி டோர். அவர் வாசலில் நின்று கொண்டிருந்தார். அட் தி டோருங்கிறது டோர் பக்கமான அர்த்தம். ஸோ வாசலில் நின்று நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஹி வாஸ் ஸ்டாண்டிங் அட் தி டோர். ஹி வாஸ் ரீடிங் ஏ நியூஸ் பேப்பர். அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தார். ஹி வாஸ் கிளீனிங் ஹிஸ் ரூம். அவரோட ரூமை அவர் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தார். லாஸ்ட் நைட் வி வர் வாட்சிங் எ மூவி அட் திஸ் டைம். இந்த டயத்தில் நாங்கள் நேற்று டிவி பார்த்துட்டே இருந்தோம். லாஸ்ட் நைட் வி வர் வாட்சிங் எ மூவி அட் திஸ் டைம். ஐ வாஸ் குக்கிங் வென் யூ கால்டு. நீங்கள் கால் பண்ணப்போ நான் சமையல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐ வாஸ் டேக்கிங் பாத் வென் தி டோர் பெல் ரேங்க். காலிங் பெல் அடித்தப்போ நான் குளிச்சுட்டே இருந்தேன். whom were you talking to? நீங்கள் யாரோட பேசிட்டே இருந்தீங்க? Was there a man standing here? இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரா?
வாஸ் தேர் எ மேன் ஸ்டாண்டிங் ஹியர். இது வரைக்கும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் சில சென்டென்சஸ் பார்த்தோம். இனி பேசிவ் வாய்ஸில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கப்பை வந்து தெரியாமல் உடைச்சிட்டீங்க. அது 2 டைப்பாக நீங்கள் சொல்ல முடியும். நான் கப்பை உடைச்சிட்டேன்னு சொல்லலாம். ஐ broke தி கப்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இதே ஆக்டிவ் வாய்ஸ். கப்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். த கப் வாஸ் broken. இங்கே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடந்த செயலுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இது பேசிவ் வாய்ஸ். ஸோ பேசிவ் வாய்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வாஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். த கிளாஸ் வாஸ் broken. பிரேக்கோட தேர்ட் ஃபார்ம் broken. கிளாஸுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். த கிளாஸ் வாஸ் broken. கிளாஸ் உடஞ்சிருச்சு. த பிளான்ஸ் வேர் வாட்டர்டு. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டது. நம்ம இந்த மாதிரி கரெக்டாக சொல்ல மாட்டோம். செடிகளுக்கு தண்ணி ஊற்றியாச்சுன்னு சொல்வோம். த பிளான்ஸ் வேர் வாட்டர்டு. த விண்டோ வாஸ் broken. ஜன்னல் உடஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு த விண்டோ வாஸ் broken. பை whom வாஸ் தி விண்டோ broken. ஜன்னலை யார் உடைச்சதுன்னு சொல்றதுக்கு பை whom வாஸ் தி விண்டோ broken. ஹி வாஸ் எலெக்டட். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹவு வாஸ் இட் டன். இதை எப்படி பண்ணீங்க, அது எப்படி செய்யப்பட்டது. ஐ வாஸ் நாட் ஆஸ்க்டு டு சிட். என்னை வந்து உட்கார சொல்லலை. ஐ வாஸ் நாட் ஆஸ்க்டு டு சிட். ஐ வாஸ் நாட் டோல்டு எனிதிங் அபவுட் இட். எனக்கு அதை பற்றி எதுவுமே சொல்லலை. யூ வேர் கிவன் 2 chances. உங்களுக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. எ லாட் ஆஃப் பீப்புள் வேர் இன்வைட்டட் டு தி பார்ட்டி. விருந்துக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டனர். த தீஃப் வாஸ் காட். திருடனை பிடிச்சிட்டாங்க. மை ஷூஸ் வர் ஸ்டக் இன் தி மயர். என்னோட ஷூஸ் சேத்துல வந்து சிக்கிருச்சு. தே வர் இன்ஃபார்ம்டு. அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஹி வாஸ் அரஸ்டட். அவர் கைது செய்யப்பட்டார். எ சூட்கேஸ் வாஸ் ஃபவுண்ட் அட் தி ஏர்போர்ட். விமான நிலையத்தில் வந்து ஒரு சூட்கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. மை பைக் வாஸ் ரிப்பேர்டு. என்னோட பைக்கை வந்து ரிப்பேர் பண்ணேன். மை பைக் வாஸ் ஸ்டோலன். எனது பைக் திருடப்பட்டது. என்னோட பைக் திருட்டு போயிடுச்சு. வாஸ் யுவர் பைக் ஸ்டோலன். உங்களோட பைக் திருட்டு போயிடுச்சா. வாஸ் யுவர் பைக் ஸ்டோலன். ஹவ் வாஸ் யுவர் பைக் ஸ்டோலன். எப்படி உங்கள் பைக் திருட்டு போச்சு. ஐ வாஸ் செலக்டட் ஃபார் அன் இன்டர்வியூ. நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். யுவர் பேமெண்ட் வாஸ் அப்ரூவ்டு. உங்கள் பேமெண்ட் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. 2 people were killed by wild animals yesterday. நேற்று காட்டு விலங்குகளால் 2 பேர் வந்து கொல்லப்பட்டனர். 2 people were killedனா 2 பேர் வந்து கொல்லப்பட்டனர். 4 children were injured. 4 குழந்தைகள் காயமடைந்தனர். த ரெஸ்டாரண்ட் வாஸ் ரினோவேட்டட். உணவகம் புதுப்பிக்கப்பட்டது. ஹி வாஸ் எலெக்டட் மினிஸ்டர். அவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மை ஹவுஸ் வாஸ் பெயிண்டட் லாஸ்ட் வீக். என்னோட ஹவுஸை நான் லாஸ்ட் வீக் பெயிண்ட் பண்ணேன். த பெல் வாஸ் ரங். மணி அடிக்கப்பட்டது. த பேமெண்ட் வாஸ் நாட் ரிசீவ்டு. பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. த கேட் வாஸ் பெயிண்டட். கேட்டுக்கு வண்ணம் பூசப்பட்டது. த சாப்லிங்ஸ் வேர் பிளான்டட். மரக்கன்றுகள் நடப்பட்டன. த சாப்லிங்ஸ் வேர் பிளான்டட். இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.